Illustration number 11. Calculate variances from the following. They have given standard and actual standard input and standard price and actual input and actual price. They have also given you the total amount. So உங்களுக்கு இதுல இது வந்து ரொம்ப ஈஸி உங்களுக்கு SQSP and AQAP கண்டுபிடிக்கிறது அவங்களே டைரக்டா இந்த இதை கொடுத்துட்டாங்க. அண்ட் ஃபார் இதுல எப்படின்னா உங்களுக்கு மெட்டீரியல் வேரியன்ஸோட சேர்த்து லேபர் வேரியன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபார் லேபர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டா உங்களுக்கு வந்து 100 into 100 laborers at 2 rupees per hour at 200 women at 100 1 rupee 50 paise அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லேபர் ஹவர்ஸ் ஆக்சுவலா இருக்கிறது 120 labor into 2 rupee 50 per hour at 240 women at rupees 1 rupee 60 paise கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு நார்மல் லாஸ் அண்ட் ஆக்சுவல் லாஸ் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் வெரி சிம்பிள். திஸ் illustration is illustration 11. Illustration 11 is a mixture of two variances like standard variance and material variance and labor variance கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம material variance calculate பண்ணிக்கலாம். மெட்டீரியலுக்கு as it is standard and actual ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. குவான்டிட்டி price as well. ஸோ நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். யா sorry, SQSP, RSQSP, AQSP, AQAP. இது நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 400 into 50, 20,000. Material A, and for material B is 200 units of standard quantity into the standard price of 20 gives me 4,000. For C is 100 units of standard quantity into 15 rupees as standard price gives me 1,500. இந்த வேல்யூஸ்லாம் ஆட் பண்ணனா I get 25,500. Next actual output, actual price கொடுத்துருக்காங்க. Actual is 420 units into 45 rupees, 18,900 rupees. Next 240 units into 25 rupees, 6,000 rupees. Next 90 units into 15 rupees gives me 1,350 divided by 26,250. Okay, next AQSP கண்டுபிடிச்சிடலாமா? AQSP is actual quantity 420 தெரியும். SP is 50. Multiply பண்ணனா I get 10 9 21,000. Next for B is actual quantity is 240, price is 20. 240 into 20 240 into 20 4,800. Next last 90 into 15. So the answer வந்து 1,350 வரும். சேம் அதேதான். டோட்டலாக கால்குலேட் பண்ணனா I get 27,150. RQSP. So RSQ எப்படி கண்டுபிடிக்கணும் நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் லெக்சர்ஸில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்.
தெரியலனா அந்த வீடியோ லெக்சரர் செக் பண்ணிக்கோங்க. நான் டைரக்டாக கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் நம்மளோட ஆக்சுவல் அவுட்புட் வந்து எவ்வளோனா, ஆக்சுவல் அவுட்புட் இஸ் total actual output here is 750. இதை நம்மளோட ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இருக்குது இல்லையா, 400 200 100 gives us 700. ஸோ இந்த ரேஷியோவில் நான் வந்து இந்த 750 அப்போர்ஷன் பண்ணி கொடுக்க போகிறேன். for A is 750 into 400 divided by 700. for B 750 into 200 divided by 700. for C 750 into 100 divided by 700. So now I get 428.67 units, and for this I get 214.29 units, and for this is 107.14 units. RSQ units கண்டுபிடிச்சாச்சு. நம்மளுக்கு SP தான் தெரியும். இது இப்போ இந்த இன்ஃபர்மேஷன்ல ஃபீட் பண்ணலாம். into 50. I multiply this once again. ஒரு cross check பண்ணிக்கலாம். So 750 into it's not 67, this is a 57. So 57, not 67, it is 57. So if you multiply பண்ணனா into 50, I get 21428.57 வருது. இது நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணனா 29 மாத்திரலாமா? 29 மாத்திரலாம். Next for B is எவ்வளோ units? 214.29 into SP is 20. Multiply பண்ணனா 214.28 into 20 428 5.8 வருது. ஸோ நான் 5.8க்கு பதிலாக நான் 6 மாற்றிக்கிறேன். 2885 5.8. புக்கில் வந்து 2489 கொடுத்துருக்காங்க. பட் நானா கேல்குலேட் பண்ணால் எனக்கு இந்த அமௌண்ட் தான் வருது. ஸோ 5.8 வருது. ஸோ நான் 6 மாற்றிக்கிறேன். ஏன்னா ஆக்சுவலாக இந்த ஆன்சர் தான் வருது. நான் இன்னொருத்தர் க்ராஸ் செக் பண்ணிக்கிறேன். 750 into 200 divided by நான் 289 போட்டுக்கிறேன். ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் சிக்கு வந்து 107.14 into 15 போட்டோன்னா 27325 7.14 into 07.1. Total answer is 7.325.1 போடுங்க, இல்லைனா விட்டுடுங்க. நமக்கு ஆன்சர் வராது, பாயிண்ட்ல வரும். So as it is, yield mix நம்ம போட வேண்டியது. yield so yield
yield formula is SQSP minus RSQSP 25,500 minus your RSQ is 27,325. Next is mix. Mixer formula is RSQ SP minus AQSP. RSQ is 27,325 minus AQSP is 27,150. Next for usage is SQSP minus AQSP. SQSP is 25,500 minus AQSP is 27,150. Next, fourth one is price. Price or formula is AQSP minus AQAP. AQSP is 27,150 minus AQAP is 26,250. Next, fifth one is last one, cost. SQSP minus AQAP. Then the 25,500 minus AQAP is 26,250. So, இப்போ டைரக்டா எல்லாத்துக்கும் போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது நம்மளுக்கு அட்வர்ஸில் தான் வரும். எவ்வளோனா 1,825 ஆஸ் அட்வர்ஸ். இது எல்லாமே ருபீஸ். நெக்ஸ்ட் இது வந்து மிக்ஸ் வேரியன்ஸும் வந்து நம்மளுக்கு ஃபேவரபிளாக வரும். ஏன்னா 175 as favorable. Next usage variance நமக்கு adverse வரும் 1650 as adverse. Next price variances இது நமக்கு favorable வரும். எவ்வளோனா 900 as favorable. And for cost is adverse தான் வரும். எவ்வளோனா 750 as adverse. So your material variance is over. Next is your labor variance. Next இப்போ labor variance பார்க்கலாம். Labor varianceல standard கொடுத்திருக்காங்க, actualum கொடுத்திருக்காங்க. நான் standard first எழுத ஆரம்பிச்சிடுறேன். So SRSH, SRRSH standard revised rate. Next SR AH, next AR, AH. Standard as it is அவங்களே கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. So 100 hours into 2 is your standard rate. 200 for okay. Next 200 women okay. So 200 into for women hours is 1 rupee 50 paise. 300. வேற என்ன கொடுத்துருக்காங்க? அவ்வளோதான். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா ஸோ SRSH is 500. ARHம் கொடுத்துருக்காங்க, ARAH. அதுவும் அந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஃபீட் பண்ணிக்கிறேன். ஸோ 120 into this is your actual hours into actual rate is 2 rupee 50 paise. 300. Next 240 women hours actual hours into so actual yeah. Actual rate is 2 rupee 50 paise into actual rate is 120 actual hour. Next 1 rupee 60 into actual hour is 240. 384 add பண்ணா 684 வரும்.
இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எஸ்ஆர்ஆர் கண்டுபிடிக்கணும். இதுவும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இங்கே ஆல்ரெடி எஸ்ஆர் நமக்கு தெரியும். எஸ்ஆர் இஸ் 2 into AH is 120. Next SR is 1.50 into and AH is 240. So this is your 240. This multiply panna I get 360. So 500 600 வரும். 600. இப்போ ARH தான் கண்டுபிடிக்கணும். இது SH நமக்கு தெரியும். SH is 100 and இதுக்கான SH is 200. ரேட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். SRR எப்படி கண்டுபிடிக்கணும்னா வெரி சிம்பிள். நம்மளோட டோட்டல் யூனிட்ஸ் வந்து your actual output is 750 கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அந்த 750-ஐ your standard வந்து என்ன கொடுத்துருக்காங்க? யூஸ்வலாக வந்து ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இருக்குது பார்த்தீங்களா? 400 200 1ன்னு சொல்லிட்டு 100ன்னு சொல்லிட்டு அதில் பிரிக்கக்கூடாது. இந்த 740 ஆக்சுவல் அவுட்புட்டை ஸ்டாண்டர்ட் அவர் இருக்குது இல்லையா? ஸ்டாண்டர்ட் அவர் as 100 and 200 இருக்கா? இந்த பேசிஸ்ல இந்த ப்ரொபோர்ஷன்ல தான் நம்ம பிரிக்கணும். Get that? Divided by total units. நம்மளுக்கு அந்த 400 200 100 இருந்தது இல்லையா? 700 units டோட்டலா நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. ஸோ அதோட டோட்டல் இந்த டோட்டல் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எடுத்துக்கணும், இந்த பேசிஸ்ல பிரிக்கணும். So standard hour. So for first one men வந்து எப்படி பிரிக்கிறேன்னா 100 into this total 700 divided by 750. No. One second. So நமக்கு 700 தான பேஸா வச்சிருக்கோம். So 700 இதெல்லாம் 750 இந்த ரேஷியோல பிரிக்கணும். So women is 200 standard hour into your total output. Output is 150. Actual output divided by your total standard quantity is 700. பிரிச்சனா I get 107.1428 அந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் வந்து 200 into 750 divided by 700 gives us 214.2857 இந்த மாதிரி வரும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை நான் இங்கே ஃபீட் பண்ணிக்கிறேன். ஸோ ஹியர் 107.14 எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இது வந்து 214 டெசிமலுக்கு அப்புறம் 2 இது எடுத்துக்கிறேன். ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் ஐ கெட் ஒன் செகண்ட் நான் கால்குலேட்டரை யூஸ் பண்ணிடுறேன். இது வந்து 42857.14 வருது. ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டேனா? One second. Calculator. I better use calculator. So 107.14 into தப்பு. ஸோ சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். இப்போதான் நான் கவனிச்சேன். Rate வந்து actually what I should take is this rate 1.50. அதான் என்ன சின்ன மிஸ்டேக்குன்னு பார்த்தேன். ஸோ திஸ் இஸ் யுவர் ஹவர். ஏன்னா நான் இங்கே நான் கால்குலேட் பண்ணது ஹவர்ஸ் ஓடுது இல்லையா? ஸோ இது வந்து ரேட் இது ஆக்சுவலி. அதான் நான் என்ன மிஸ்டேக்னா டிஃப்ரெண்ட்டாக வருதுன்னு பார்த்தேன். எஸ், ஸோ கரெக்டாக வரும். ஸோ 107.14
1.14 into 2. Yes, 214.28. Next, 214.28 into 1.50. Yes, 321.42. 114.28. So 535.7. So இப்படியும் போடலாம், இல்லைனா இது ரவுண்ட் ஆஃப் பண்ணனா 6 மாத்திக்கலாம். 536. ஓகே, இப்போ நான் வந்து வேரியன்ஸ் கால்குலேட் பண்ணிடலாம். இது அழிச்சிடுறேன், இது தேவையில்லை, நெசசரி இல்லை. யா, இது வந்து நம்ம ரிவைஸ்டு this is your standard hour, this is your revised standard hour. Okay, சின்ன மிஸ்டேக், ரைட்டிங் மிஸ்டேக் தான், சின்ன மிஸ்டேக், கேர்லெஸ் மிஸ்டேக். நான் கவனிக்காம போட்டுட்டேன். ஏன்னா மெட்டீரியலும் போட்டுட்டு கண்டினியூஸாக அது போட்டுட்டுக்கனால ஜஸ்ட் ஒரு கன்ஃபியூஷனில் போட்டுட்டேன். This is your revised standard hour, this is your standard rate. Standard rate is nothing but this one. ஸோ எடுத்தாச்சு. ஸோ revised standard hour நீங்கள் நான் calculate பண்ணிட்டேன். ஸோ that's it. ஸோ இப்போ நான் வேரியன்ஸ் calculate பண்ண ஆரம்பிச்சிடுறேன். லேபர் வேரியன்ஸ் calculate பண்ண ஆரம்பிச்சிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் யோர், ஸோ நான் எல்லா வேரியன்ஸும் நான் calculate பண்ண ஆரம்பிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் yield variance. Yield variance or sub usage. First one, yield formula is SRSH minus SRRSH. So SRSH is 500 minus SRRSH is 536. இது adverse-ல வருது. So 36 rupees as adverse. Next, mix variance. Sorry guys, நான் இங்க பண்ண மிஸ்டேக். ஆக்சுவலி நான் கண்டினியூஸா சம்ஸ் போட்டுருந்தனால கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஷன்ல அப்படியே நான் அடுத்து எழுதிட்டேன். ஆக்சுவலி அது தப்பா நான் போட்டுட்டேன். இப்போ நான் கரெக்ட் பண்ணிட்டேன். இது வந்து கரெக்டா போட்டுட்டேன். இதெல்லாம் கரெக்டானது தான். ஸோ மிக்ஸ் வந்து மிக்ஸ் இஸ் SRRSH minus SRAH. SRSH is 536 minus SRAH is 600. adverse-ல தான் வரும். 64 rupees difference வருது. So adverse. Next, third one is அடுத்து usage. Usage ஓட formula is usage இல்லை, நான் ஏன் திரும்ப மிஸ்டேக் பண்றேன் இந்த வீடியோல. இது வந்து லேபர்லையா எஃபிஷியன்சி. கண்டினியூஸா ஒர்க் பண்ண இதான் பிரச்சனை உங்களுக்கு. SRSH minus SRAH. SRSH is 500 minus SRAH is 600. இதுவும் adverse-ல தான் வரும். 100 rupees as adverse. Next, fourth one is rate. Price வராது, என்னது லேபர் இல்லையா. ரேட் வந்து ரேட்டோட ஃபார்முலா இஸ் SRAH minus ARAH. SRAH is 600, ARAH is 684. So adverse தான் வருது, 84 rupees as adverse. Next, last one is cost. Labor cost variance. Labor cost variance formula is SRSH minus ARAH. SRSH is 500, 684. 84, 100, 184. இதுவும் adverse தான். That's it. Your illustration number 11 is over.